ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலே கூட கர்த்தரை துதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாகவும் தேவனை கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடந்த 5 மாதங்கள் நம்மளை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் தேவன் நம்மளை அற்புதமாக தேவன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கடந்த நாட்கள் முழுவதும் என்னை பாதுகாத்தவர், இந்த மாதத்திலேயும் அவர் எனக்கு பாதுகாப்பார். ஆண்டவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்கு பண்ணுவதற்கு, அவர் கிரியை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் ஆண்டவரே, எனக்கு என்ன வார்த்தையில நீங்கள் வச்சிருக்கிறீங்க, என்ன வார்த்தையில நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம கேட்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உமது வார்த்தை கேட்கும்படியாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவநீர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவநீர் எங்களுக்கு கிருபை தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அருமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதில் மிக முக்கியமான ஒரு வசனத்தை விதமாக பவுல் சொல்லுகிறான். இதில் பவுல் சொல்லுகிற ஒரு மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் திறக்கப் போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகளையும், எனக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு திறந்து தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இந்த நாளில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை, இது நெகட்டிவான வார்த்தை கிடையாது, பாசிட்டிவாக பவுல் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அனுகூலமான கதவுகளை கர்த்தர் எனக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உங்களுக்காக கதவுகளை அடைக்கப்பட்ட நிலைமையில் அல்ல, கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற ஒரு காரியங்களை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இந்த மாதம் 31 நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்காக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் இந்த நாளில் அவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் திறந்து தரப்போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற மிக அருமையான வார்த்தை இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கணும், உங்களுக்கு உண்டான அநேக காரியங்களை ஆண்டவர் செய்யணும் என்று சொல்லி தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் நம்பும் போது அதுக்குரியதான சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா இந்த நாளில் ஆண்டவர் தந்து நம்மளை மேன்மைப்படுத்த போறார். இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அனுகூலமான கதவு. இதுவரைக்கும் ஒரு அனுகூலம் இல்லாத காரியங்கள் இருக்கலாம், இதுவரைக்கும் சூழ்ந்து போன காரியங்கள் இருக்கலாம். இந்த 5வது மாதம் வரைக்கும் எப்படியோ நான் தட்டி முடிச்சு நான் வந்துட்டேன். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் எனக்காக நன்மைகளை கர்த்தர் செய்வாரா, எனக்காக ஒரு காரியங்களை ஆண்டவர் வாய்க்கு பண்ணுவாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த மாதத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு அனுகூலமான கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணும், எனக்காக கர்த்தர் அனுகூலமான கதவுகளை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது ஒருவர்னாலும் பூட்டவும் முடியாது, ஒருவனாலும் உங்களை அடைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே அது ஜீவனுள்ளதாக இருக்குது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு இந்த நாளில் ஆண்டவர் தந்து. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக கதவை திறந்துட்டார்.
இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்க போகிறேன், எனக்குரிதான சகல காரியங்களையும் நான் இந்த மாதத்தில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் பயணிக்கும் போது இந்த மாதம் 31 நாட்களும் விசேஷித்த நாளாய் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காணப்போது. ஆமென். நீங்கள் நம்பணும், கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய போறாரு, எனக்காக அனுகூலமான கதவுகளை அவர் திறந்து வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த நாளிலிருந்து நான் கடந்து போக போகிறேன். ஆமென். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுக்காக அனுகூலமான கதவை அவர் திறந்து வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு கர்த்தர் எப்படி அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து தராரு, எப்படி கர்த்தர் திறந்து தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிப்போம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 78, 23, 24 நம்ம வாசிப்போம். அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் விதமாக சொல்லுது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடைய என்று சொல்லி நம்ம 24வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதில் வாசிக்கும் பொழுது அவர் உயர வானத்தில் உள்ள மேகங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் கட்டளையிட்டது மாத்திரமல்ல, வானத்தின் கதவுகளை ஆண்டவர் முதலாவது திறக்கிறார். வானத்தின் கதவுகளை என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த 40 வருஷம் ஆண்டவர் அவங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவங்களுக்காக வானத்தின் கதவுகளை ஆண்டவர் திறந்து தரார். திறந்து தண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மன்னாவை அவங்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவதூதர்களுடைய அப்பத்தை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பூசித்து வழி நடத்தினது போல இந்த மாதத்துல கர்த்தர் வானத்தின் கதவுகளை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். நீங்க வானத்தின் கதவுகளை ஆண்டவர் திறக்க ஆரம்பிச்சிட்டார்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல போறாரு, வானத்துல எப்படி மன்னா அவர்களுக்காக கொடுக்கப்பட்டு அவனுடைய சரீரம் எப்படி புஷ்டி அடைந்ததோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தர ஆரம்பித்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, ஒவ்வொரு நாள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ருசிக்க 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 கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஊடுருவி பாயும் பொழுது, அந்த மன்னாவை நீங்கள் புசிக்கும் பொழுது, அந்த மன்னாவை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு நாளும் குறைவு என்பதை வரவே வராது. ஆமென். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மன்னாவை அவங்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணிக்கொண்டே இருந்தார். எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆகாரம் வேணும்னு கேட்குறாங்களோ தேவன் கொடுத்து கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயமும் நிறைந்திருக்கும், அவனுடைய வயிறும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களையே என்னால் போஷித்து நடத்த முடியும்னா உன்னையும் போஷித்து நடத்த என்னால் முடியும். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணி கொண்டே இருந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணுறார். அது எப்படி தெரியுமா, வானத்தின் கதவுகளை உங்களுக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்களுக்காக ஏற்கனவே ஆண்டவர் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறாரு. அந்த திறந்து வைத்திருக்கிறதை வருகிற நாட்களில் உங்கள் கண்களால் பார்க்கும், அதை நீங்கள் அனுபவிக்கிற அளவிற்கு கர்த்தர் வருகிற நாட்களில் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக அனுகூலமான கதவை அவர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கே ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போற வரைக்கும் அவங்களை போஷித்தார் என்று சொன்னால் என்னையும் கர்த்தர் போஷித்து அவர் வழி நடத்த போறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நீங்க இருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமில்ல, வானத்தின் தியானியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க? இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வானத்தின் தானியத்தை கதவுகளை எனக்காக திறந்து ஆண்டவர் கொடுக்க போறார்.
நாமே இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் வராமல் இருக்கலாம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா, அதிசயங்கள் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காகவே கதவுகளை அவர் திறந்து, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் தானியத்தை கர்த்தர் கொடுத்து எப்படி அவர்களை மேன்மைப்படுத்தினாரோ, உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த போறார். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்துக்குள்ள நான் பயணிக்க போகிறேன், நான் அனுபவிக்க போகிறேன், என்னோட வாழ்க்கையில் என் குடும்பம் செழித்தோங்கி கர்த்தர் வைக்க போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறவர். அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால நான் பெற்றுக்கொண்டு நான் அனுபவிக்க போகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு நேராக அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இந்த நாளில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எடுத்து வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எரிகோ குறித்து நம்ம பார்க்கிறோம். எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது இருந்தது என்று சொன்னால், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. அந்த இடத்துல எவனும் உள்ளே போகவும் முடியாது, உள்ளே வரவும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், எரிகோ கோட்டை மதில் இருந்தது என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த எரிகோ கோட்டை மதில் எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்திலேயே அந்த எரிகோவில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்று சொல்லி அந்த காலத்திலே நல்ல கல்லெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு கடப்பாரை வச்சாலும் இடிக்க முடியாது, எந்த காரியத்தை குறித்து வந்து வச்சாலும் அவங்களால இடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் நம்ம வாசிக்கும் பொழுது எரிகோ கோட்டையில் இருக்கிற ஜனங்கள் உள்ளே போகவும் முடியாது, அப்படி யாராவது உள்ளே போனாலும் வெளியே வரவும் முடியாது. அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். இந்த ஸ்ட்ராங்காக இருந்த பொழுது எதுவுமே பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் இந்த எரிகோ கோட்டை முன்பதாக ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஏன்னா தடைகளை நீக்கி போடுவதற்கு அவர் நம்மளுக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் திறந்து கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், இன்றைக்கு அவர் நம்மத்தில் அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்படி எரிகோ கோட்டை இஸ்ரவேல்கள் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சுன்னா அது அடைக்கப்பட்டிருந்துச்சு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்குது. உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, உங்களோட வீடு கட்டுற சூழ்நிலையில், நிறையா வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க. நான் எப்படி இதுலேருந்து நான் மேலே வர போகிறேன், எப்படி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க போகுது, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், என் குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி பல விதத்தில் நம்ம கலங்கி போய் நம்ம நிற்போம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, கர்த்தர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட காரியங்களை அவர் திறந்து கொடுக்க அவர் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு எதிராக இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு அவர் திறந்து கொடுக்க போறாரு. இன்றைக்கு திறக்கப்பட்டதை உங்க கண்கள் பார்க்க போகுது. இன்னைக்கு கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சிட்டானோ ஒருவனாலையும் அதை தடை பண்ணவே முடியாது. பிசாசினால் தடை பண்ண முடியாது. எந்த மனுஷ கிரியைகளினாலையும், எந்த விதமான போராட்டமாலையும், எந்த விதமான அசுத்தமான காரியங்களாலையும் திறக்கவே முடியாத கதவுகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவர் திறந்து வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும், கர்த்தர் திறக்க போறார். ஆமென். எனக்கு முன்பாக எத்தனை வாசல் அடைக்கப்பட்டாலும் சரி, எத்தனை காரியங்கள் எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அது இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் திறந்து கொடுக்க அவர் நாள் முடியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் திறந்து தருவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், முழு விசுவாசத்தோடு நீங்க சொல்லணும், எனக்கு ஆண்டவரே இந்த நாளில் எப்படி எரிகோ கோட்டை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துச்சோ, கர்த்தர் அந்த அடைக்கப்பட்டதை எனக்காக நீங்கள் திறந்து கொடுக்க போறீங்க.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் வாயினால் அறிக்கை செய்ய செய்ய உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் உங்களுக்கு சுகபோகமாய் ஆண்டவர் வாழ செய்ய போறார். ஆமென். ஆண்டவர் செய்வதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். அவர் கரத்தில் நீ முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீங்கள் கிரியை செய்யுங்க. என்னுடைய இந்த காரியங்கள் என்னுடைய காரியங்கள் அல்ல, இந்த மாதம் நடத்துகிற காரியம் ஒவ்வொன்றும் என்னுடைய காரியம் கிடையாது, உங்களுடைய காரியம். ஆண்டவரே என்னுடைய குடும்பம் உங்கள் குடும்பம், என்னுடைய ஊழியம் உங்களுடைய ஊழியம். ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் என்னுடைய சுயத்தினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ அல்ல, ஆண்டவரே உங்கள் கிருபையினால மாத்திரமே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென். நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி கர்த்தர் முடிக்க போறார். ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லுது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆய்ப்பறித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணங்களில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க எக்காலங்களை ஊத ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. 6 நாள் சுற்றி வர செய்து 7ஆவது நாள் எக்காலங்களை ஊதினாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல அலங்கம் இடிந்து விழுக ஆரம்பிச்சு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க தேவனுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரை துதித்து நீங்க மகிமைப்படுத்த அந்த நாளை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, உங்களுக்கு அந்த தடையாக இருக்கிற எல்லா கதவுகளை ஆண்டவர் இடிந்து விடுகும்படியாக, எல்லா எரிகோ கோட்டை மதில்களை கர்த்தர் இடிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான மோசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காட்டும்படியாக, அற்புதங்களை காட்டும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்வதற்கு அவர் இன்றைக்கு அவர் ரெடியா இருக்கிறார். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கதவுகள் திறக்கப்படுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை நீங்கள் வரப்போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிதாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாய் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் எப்போ நடக்கணும்? இந்த மாதத்துலேருந்தே அது செய்ய துவங்கி விட்டார். ஆமென். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்ய போகிறார். அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த மாத்திரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் சொல்லிட்டான்னா அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றியே கொடுக்கிற தேவன். அந்த வார்த்தையை அப்படியே செய்கிற தேவன். அந்த வார்த்தையை கீழே கூட விழுக வைக்க மாட்டார். அந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு நேராய் அவர் நடத்தி அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமே. நீங்கள் துதிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு நேராய் நடக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்க போறார். ஆமே. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த உடனே அவங்க தேவனை துதிக்கும் பொழுது அவங்க முதலாவது அவங்க கட்டுகள் அறுக்கப்பட்டுச்சு. இல்லை நம்ம அடுத்த இதில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு, ஆண்டவர் ஒரு பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்வதற்கு இதில் நம்ம வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவங்க இருக்கும் பொழுது கூட பலவிதமான கட்டுகள் அவங்களுக்கு இருந்த பொழுது கூட அந்த நிலைமையில கூட கர்த்தரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நடந்த ஒரு காரியம். முதலாவது என்ன நடந்துச்சுன்னா, சிறைச்சாலைகளுடைய கதவுகள் திறவுண்டது. 2வது அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. அவங்க துதிக்கிறது மாத்திரமல்ல, அவங்க துதிச்ச துதியில ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மற்றவங்களுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு சிறைச்சாலையுடைய கதவுகள் எல்லாம் திறவுண்டது.
நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை, உங்களுக்காக இந்த மாதத்தில் கதவுகளை திறந்து கொடுக்கிறதாக மாத்திரமல்ல, அந்த கதவுகளை திறந்தார் என்று சொன்னால் கட்டுகள் எது இருந்தாலும் கட்டுகளை அவிழ்க்க போறாரு. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்ற போறாரு. எந்த விதமான உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளும் மாத்திரமல்ல, சிறைச்சாலை கதவுகளை எப்படி ஆண்டவர் திறக்க ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு அதே போல கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுத்து கொண்டே இருக்க போறார். நீங்க ஒவ்வொரு நாளும் கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுக்கறத, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்து கொண்டே இருக்க போறீங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவிழ்க்க போறார். வியாதிங்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். கர்த்தர் நோய்ங்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். எந்த விதமான ஆவிக்குரிய ரீதியான எந்த விதமான கட்டுகளோடு இருக்கிறீங்களோ, ஜெபம் பண்ண முடியல, வேத வாசிக்க முடியல, ஆவி நிறைவில் என்னால் செபிக்கவே முடியலங்கிற ஒரு கட்டுகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் கர்த்தர் அவிழ்த்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான வாசல்களை அவர் திறக்க போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு அதிசயங்கள் உங்களுக்கு நேராய் நடக்கும். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நேராய் ஆண்டவர் தந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிதான கதவுகள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திறந்து தரத ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் திறந்து தருவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இன்றைக்கு அனுகூலமான கதவுகளை கர்த்தர் எனக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அற்புதங்கள் உங்களுக்கு நேராய் ஆண்டவர் நடக்க செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் காணாத அதிசயங்கள் உங்களுக்கு நேராய் நடந்தே தீர. வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ண முடிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வெண்கல கதவைகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரித்தேன். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற மிக அருமையான வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து இரும்பு தாழ்பாய்களை கர்த்தர் முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் திறந்து தரப்போறார். ஆமென். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிற சகல காரியங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறந்து ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என்னென்ன காரியங்கள் இரும்பு போல அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் திறந்து தரப்போகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைக்க போறாரு, இரும்பு தாழ்பாறுகளை கர்த்தர் முறிக்க போறாரு. அது மாத்திரமில்லை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பொக்கிஷமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, அதில் அடுத்த காரியங்கள் சொல்லுது, அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். ஆமென். இது வரைக்கும் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறவளை போலவே கர்த்தர் நம்மளுக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு இரும்பு தாழ்பார்கள் எல்லாத்தையும் கர்த்தர் முறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா, வெண்கல கதவுகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறத நான் பெற்றுக்கொள்ள போறேன். அந்த ஆசீர்வாதங்களை நான் நன்மையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தரனை திருப்திப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தரனை மேல வளர செய்வார். கர்த்தரனை உயர்ந்து காணப்படுகிற அளவிற்கு கர்த்தரனை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனை இன்னி நான் துதித்து அவரை மகிமைப்படுத்த அவரை துதிக்க எனக்காக கதவுகளை கர்த்தர் திறந்து தரப்போகிறார். எனக்காக நன்மைகளை அவர் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்க போகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதம் முழுவதும் நீங்க பயணிங்க. உங்களுக்குரியதை உங்க கையில கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்க போறாரு. இந்த 1ஆம் தேதி கால வேளையில நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுதே கர்த்தர் நன்மைகளை ஒவ்வொரு நாள் நீங்க பெற்றுக்கொள்கிறத நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க பார்க்க போறீங்க. அதை நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் செய்ய தொடங்குவார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார். அவரை நம்பி நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் உங்களுக்கு நேராக நடக்கும். நீங்கள் சொல்லுங்க, அனுகூலமான கதவுகளை கர்த்தர் எனக்காக திறந்துட்டார். ஆமென்.
அந்த விசுவாசமாய் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அந்த வாழ்க்கையில் நீங்கள் தரப்போகிறதுக்காக எனக்கு நன்றி. அனுகூலமான கதவை இந்த மாத்திரம் நீங்கள் திறந்து கொடுக்கறதுக்காக நன்றி என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் பேசுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து இந்த நாளை நம்ம முடிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கதவுகளை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அனுபவிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வருவதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் எங்களுக்காக நீங்கள் திறந்து வைத்திருக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் 31 நாட்களும் ஆண்டவரே அந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 31 நாள் வரைக்கும் எங்களுக்காக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் நீங்கள் திறந்து வைத்திருக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே பெரிதும் அனுகூலமான கதவுகள் எப்படி ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக, அந்த வார்த்தை எங்களுக்கு நேராய் ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக, அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கிரியை செய்ய நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை அப்படியே ஆண்டவரே கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். 100% அவங்களோட வாழ்க்கையில நிறைவேறியே கர்த்தரை முடிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே தேவனீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் நீங்க முற்றிலுமாய் நீங்க மாற்றி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தொடர்ந்து அவங்களுக்கு கிரியை செய்தல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீங்க மாற்றி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை அவங்களுக்கு நேராக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அதற்காய் உங்கள் கிருபைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் இந்த யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அனைத்து பேர்களுக்கும் அனுகூலமான கதவுகளை திறக்கப்படுவதாக, அனுகூலமான கதவுகளை திறக்கப்படுவதாக, அனுகூலமான கதவுகளை திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் நீர் அப்படியே கர்த்தர் கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவா நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபைகளை ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியேசி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வருகிற வாரம் சந்திப்பு வரை தேவ கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ.